ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரசு வேலைவாய்ப்பு சேனல். ஸோ எனக்கு நோட்டிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா நீண்ட நாளாகவே வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கடை ரிசல்ட்காக தான் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரேஷன் கடை ரிசல்ட்காக வெயிட் பண்ணிகிட்ருக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்மளுடைய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன், அதாவது என்னென்னு பார்த்திங்கன்னா 20/1/2025. ஸோ இன்றைக்கி ரீசெண்டாக இப்போ வந்த நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கான ரிசல்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ முடிஞ்சு டிசம்பர் 27, 28 அப்போவே வந்து பார்த்திங்கன்னா விடுறதா நோட்டிஃபிகேஷனில் வந்து சொல்லியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். பட் ஆனால் அது வந்து அப்போ வந்து விட முடியலை. ஓகேங்களா? ஸோ விட முடியாத சுச்சுவேஷனில் வந்து அரசு வந்து அப்போ வந்து இருந்தாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, மழை காரணமாக சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளட் வந்துடுச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி மந்த் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூவே நிறைய மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நடந்துச்சு. ஸோ அதால் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து தாமதமாகறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. அப்புறம் என்னென்னு பார்த்திங்கன்னா பொங்கல் சீசன் வந்துடுச்சு. பொங்கலுக்காக வந்து பார்த்திங்கன்னா பரிசு தொகுப்பு கொடுத்துருந்தாங்க பார்த்திங்களா. ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா லேட் ஆகும். ஸோ பொங்கல் முடிஞ்சு வந்து ஒர்க்கிங் டேயில் ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங் டேவே வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நோட்டிஃபிகேஷனில் வந்து அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பொங்கல் முடிஞ்சு ஒர்க்கிங் டே அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து இன்றைக்கி தான் 20/1/2025. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வருமா வராதா அப்படின்றத கேள்வி குறியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஏன்னு பார்த்திங்கன்னா இப்போ டைமே வந்து பார்த்திங்கன்னா 12 மணி அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? பட் ஆனால் இன்னமும் ரிசல்ட் வரலை. ஸோ இன்றைக்கி இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து எப்படி வரும் அப்படின்ற மாதிரியான கொஷின்ஸ் வந்து கமெண்ட்டில் கேட்குறீங்க. ஸோ ரிசல்ட் வந்து எப்படி வரும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எஸ்எம்எஸ் எல்லாம் மெயில் மூலயமா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் வந்து அனுப்புவாங்க. பட் ஆனால் அப்படியும் இல்லை, உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸோ இல்லை மெயிலோ வந்து ரீச் ஆக முடியலை, எங்களுக்கு வந்து தெரியலை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு நம்ம டிஸ்ட்ரிக்டான அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு நம்ம சர்ச் பண்ணாலே லிஸ்ட்டு வந்து விட்டுருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்களோட டேட் ஆஃப் பர்த் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் உங்களோட பேர் அப்படின்றது வந்து இருக்கா இல்லையா. ஓகேங்களா? அப்படின்றது வந்து பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன இவங்க வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? டிஎன் ரேஷன் கடை தகுதி பட்டியல் 2024. ஓகேங்களா? தமிழ்நாடு சிவில் சர்வீஸ் கார்ப்பரேஷனில் உள்ள பொது விநியோக திட்டத்தின் கீழ் விற்பனையாளர் மற்றும் பேக்கர் பணிகளுக்கான தகுதி பட்டியல் டிஆர்பியின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிடப்படும். ஓகேங்களா? அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா விடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நேர்முக தேர்வில் கலந்து கொண்ட நபர்கள் தங்களின் தகுதி நிலையை சரிபார்க்க முடியும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் ஆகிட்டோமா இல்லையா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட்டில் அவங்க விட போகிற இது ரிசல்ட்டை போய்ட்டு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். மொத்த நேர்முக தேர்வில் கலந்து கொள்பவர்கள் தேர்வின் ஒரே கட்டத்தில் அவர்களின் செயல்திறன் அனைத்து விண்ணப்பதாரர்களிடமாக சிறப்பாக இருக்கும். குறைந்தபட்ச தேவையை பூர்த்தி செய்யும் அல்லது மீறும் நபர்கள் பிடிஎஸ்ஸின் கீழ் விற்பனையாளர் மற்றும் பேக்கருக்காக நியமனம் செய்ய பட்டியலிடுவார்கள். அதாவது பார்த்திங்கன்னா போயிட்டு நம்ம இன்டர்வியூவில் போயிட்டு நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸை வச்சு அவங்க வந்து பார்த்திங்கன்னா மார்க் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க பார்த்திங்களா. ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஜாப் வந்து கிடைக்காது. ஓகேங்களா? அதில் பெஸ்ட்டாக யார் வந்து பார்த்திங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்களோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் அவங்க பேர் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ உங்கள் மாவட்டத்தில் இப்போ நீங்கள் எந்தெந்த மாவட்டத்துக்குன்னு எத்தனை போஸ்ட் வந்து விட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரியான நோட்டிஃபிகேஷனும் வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் அது. ஸோ மாவட்டம் அதுக்கான எத்தனை காலி பணியிடங்கள் அப்படின்ற மாதிரியான கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மதுரை எடுத்துட்டிங்கன்னா 106 போஸ்ட். ஓகேங்களா? ராணிப்பேட்டை எடுத்துட்டிங்கன்னா 32 போஸ்ட். அந்த மாதிரி அந்தந்த மாவட்டத்துக்கான போஸ்ட் எத்தனையோ அதில் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், யார் வந்து பெஸ்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க பார்த்திங்களா அவங்களுக்கு தான் வேலை. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி மார்க் இது வந்து எடுப்பாங்க அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா
நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ்மேனுக்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய 12th குவாலிஃபிகேஷனில் இருக்கிற மார்க் வந்து 50%. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேக்கருக்கு இப்போ நம்ம வந்து அப்ளை பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதில் 10th மார்க்கோடைய 50% மார்க் கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. அப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மீதி 50 மார்க் எதுலேருந்து எடுப்பாங்க அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்டர்வியூக்கு வந்து போயிருப்போம் பார்த்திங்களா. இன்டர்வியூவில் நம்மளுக்கு வந்து கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. அந்த கொஷின்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து எப்படி ரிப்ளை தர்றீங்க அப்படின்றத வச்சு அவங்க வந்து மார்க் வந்து கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஓவராலாக 100க்கு வந்து நம்மளுடைய மார்க்கை வந்து டோட்டல் பண்ணிவிட்டு அதில் பெஸ்ட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ புதுக்கோட்டையில் வந்து பார்த்திங்கன்னா 52 போஸ்ட்டுங்களா, ஓகேங்களா. இப்போ பெஸ்ட்டு 52 யாரோ அவங்களுக்கு தான் அந்த ஜாப். பட் ஆனால் அதில் வந்து பெஸ்ட்டு 52ன்னு சொல்ல முடியாது. அதில் வந்து பார்த்திங்கன்னா கேட்டகரி வைஸ் பிரிப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முன்னுரிமை, அதில் வந்து நிறைய பேருக்கு முன்னுரிமை இருக்கும்ல பார்த்திங்களா. ஸோ அதன் அடிப்படையிலலாம் வச்சு நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்களை எடுப்போம் அப்படின்ற மாதிரி அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் வந்து சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். முன்னுரிமை அப்படின்னா அது வந்து யார் யாருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா முதல் பட்டதாரி, இப்போ ஒரு குடும்பத்தில் வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட் அப்படின்றவங்க இருப்பாங்க பார்த்திங்களா, அவங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கணவனால் கைவிடப்படவர்கள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விதவை, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா மாற்றுத்திறனாளிகள், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆதரவற்றவர்கள், முன்னாள் இராணுவத்தினர் அவங்களுக்கு அப்படின்ற மாதிரியான முன்னுரிமை யார் யாருக்கு அப்படின்ற ஒரு நோட்டிஃபிகேஷனும் இருக்குது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை இருக்கா இல்லையா அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. அந்த முன்னுரிமை பேஸ்ட் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேட்டகரி வச்சு பிரித்து உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வச்சு பிரித்து இந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு வெளியிடப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி தான் அந்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா வெளியிடுறதா சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் அந்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் வரலை. பட் ஆனால் நிச்சயமாக இன்றைக்கி வர்றதுக்கு அதிகபட்சமான சான்சஸ் வந்து இருக்குது. சப்போஸ் இன்றைக்கி வரலை அப்படின்னா நாளையோ இல்லை நாளை மறுநாளோ இன்னும் ஒரு 2 நாளில் நிச்சயமாக ரிசல்ட் வந்து வர்றதுக்கு 100% சான்சஸ் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. ஸோ பொங்கல் முடிஞ்சு விடுறதா சொன்னாங்க. ஸோ கண்டிப்பாக பொங்கல் முடிஞ்சோடனே விட்டுருவாங்க, ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் ரிசல்ட் பற்றின அப்டேட், எனக்கு சின்ன ஒரு அப்டேட் கிடைச்சா கூட நான் உங்களுக்கு வந்து வீடியோ மூலிமா ஷேர் பண்ண முடியும், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து வந்துடுச்சு. என்னுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன நடக்கும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். பொது விநியோக திட்டத்தின் கீழ் சேர்மன்ஸ் மற்றும் பேக்கர் பணிக்கான முடிவு அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து தகுதியான விண்ணப்பதாரர்கள் சேர்வதற்கான நியமன கடிதத்தை பெறுவார்கள். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இன்கேஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செலக்ட் ஆகிடுச்சு, உங்கள் நேம் வந்துச்சு அப்படின்னா அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை பெறுவதற்கு அந்த டிஆர்பியில் தனிநபர் புகார் செய்ய வேண்டும் என்பதை எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போ அந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கூட நம்ம தான் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. அது தகுதி பட்டியல் வெளியிடப்பட்ட 1 மாதத்துக்குள் விநியோகிக்கப்படும் என்று அதிக ஊகம் உள்ளது, ஓகேங்களா. இப்போ ரிசல்ட் விட்டுட்டாங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா 1 மந்த்க்குள்ளே வரும், ஓகேங்களா, அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த கடைக்கு உங்களை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்களோ ஸோ அந்த கடையில் போயிட்டு நேரடியாகவே ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. அன்னிலேருந்தே உங்களுக்கான ஜாப் வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் அர்த்தம். அன்னிலேருந்தே உங்களுக்கான மந்த்லி சேலரி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பேக்கருக்கும் சரி சேல்ஸ்மேனுக்கும் சரி அந்த மந்த்லேருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேலரி ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன அப்டேட் இப்போ வந்து கிடச்சிருக்கு. ஸோ இன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணுறதா இருந்தாங்க. பட் ஆனால் இன்றைக்கி இன்னும் ரிலீஸ் பண்ணலை. ஸோ நாளையோ இல்லை நாளை மறுநாளோ ரிலீஸ் பண்ணுறதுக்கு அதிகபட்ச சான்சஸ் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. இன்றைக்கி ஆஃப்டர்நூனுக்குள்ளே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ சின்ன அப்டேட் கிடைச்சா கூட நான் உங்களுக்கு வந்து வீடியோ மூலிமா ஷேர் பண்ணுறேன், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டுக்காக ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.